ஏன்னா பயமுறுத்த முடியவே முடியாது. நிறைய பேர் பயத்தில் தான் செத்து போகிறாங்க. ஏன்னா பிசாசு பயமுறுத்தி பயமுறுத்தி பயமுறுத்தியே அவனை கொண்டுட்டு போயிடுறான். ஆனால் நீங்கள் கர்த்தவங்களை பயப்படாதப்பா, எனக்காக இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார், உயிர் தேர்ந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், பயமும் அச்சமும் எனக்கு இல்லை. அதனால் இன்னைக்கு நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். பக்கத்தில் சொல்லுங்கள், எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எனக்காக உயிர் தேர்ந்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். ஆவியானவர் என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். பிசாசு தொட முடியாது. நல்லா தெரியுதா? தொட முடியாது. அரடியே தொட முடியல பாருங்கள் பக்கத்து வீட்டுக்காரனால. ஏன்னா விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். மொத்த சரீரத்தையும் அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். வெறும் சிம்பிளாக வாங்கலைங்க. சிம்பிளாக நம்மளை விலை கொடுத்து வாங்கலை. இந்த உலகத்தில் மொத்த சொத்தும் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த இயேசு அப்படி அவ்வளோ பெரிய விலை கொடுத்து என்ன பண்ணிருக்கேன் வாங்கியிருக்கிறார். அதனால் நான் பாவம் செய்ய வாலிப பிள்ளைகள் இப்படி யார் இருந்தாலும் இல்லைனாலும் என்னோட ஆவியானவர் இருக்கிறார். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ரட்சிக்கப்பட்டவருக்கு தானே ஆவியானவர் இருப்பார், என் கூட இருக்க மாட்டார், நான் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்கிறேன், உங்க கூட இருக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை அழகாக கொண்டு வந்திருக்கிறார். ஏன் கொண்டு வந்திருக்கு தெரியுமா? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்கும்படியா, உங்கள் எண்ணத்திலையும் சிந்தனையிலையும் விடுதலையாக்கும்படியா. அப்போ இங்கே வந்திருக்கிற நீங்கள் பாவம் செய்யாதபடி வாழ்வதற்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கணும். சில பேர் பார்த்தோன்னா பாவம் செய்யறதுக்கு யோசிச்சுருப்பாங்க, ரூம் போட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணா, தெரியாமல் இப்படி பண்ணுறது, துளி கூட தெரியாமல் இருக்கணும். அதோடைய சிம்டம்ஸே தெரியாமல் இப்படி செய்யலான்னு பார்த்தோன்னா சிஸ்டர் அடிக்க சொல்லுவாங்க, நீங்கள் எப்பெல்லாம் தெரியாமல் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ திருட ஏதாவது ஒருத்தன் ஒன்றை விட்டுட்டு தான் திருடுவான். திருட போகிறான்னு வச்சிங்களேன், இப்போல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குது இல்லைங்களா, அந்த கேமராவை மறைச்சிருவான். ஆனால் வேற ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிடுவான், ஏதோ தடையத்தனை பண்ணுவான். ஏன்னா அவ்வளோதான், அவனுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் என்ன பண்ணது. ஏன்னா பிசாசுக்கு அதுக்கு மேலே பக்காவாக ஒன்றும் பண்ணவே தெரியாது. நம்மளை காட்டி கொடுக்குறதுல அவனை மாதிரி ஆள் யாருமே இல்லை. அதனால் அவனுக்கு துணை போவாதீங்க, உங்களை மாட்டி கொடுத்துருவான். உங்களை என்ன பண்ணுவான், மாட்டி விட்டுருவான். மாட்டி விட்டுட்டு அப்புறம் நீங்களே வருத்தப்படுவீங்க, செஞ்சிருக்கூடாதோ அப்படின்னு. அப்புறம் பிசாசு சொல்லுவான் உங்கள்கிட்ட, யார் தான் செய்யலை, நீ என்ன பெருசாக செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னீங்க. என்ன பண்ணுங்க, அவன் சொல்லிட்டு தான் கரெக்டுன்னு போயிடுவீங்க. இல்லை இல்லை, யாரும் செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை ஏசப்பா விலை கொடுத்து, சத்தத்தை காணுமே, என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நான் பாவம் செய்ய மாட்டேன். அவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணா கூட அவன் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான் தெரியுமா? ஒரு தவறு செய்யறதுக்கு ஒரு பிள்ளையோட யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்கன்னு அவங்கெல்லாம் பிசாசினால் உண்டானவர்கள். ஆள் வச்சிருக்கான் பிசாசு இருப்பாங்க தெரியுமா? நான் யோசேப்பை பற்றி யோசிக்கும் போது நினச்சேன், யோசேப்பு சிறு வயதாக இருக்கும்போது அவங்க அண்ணன் போட்டு கொடுத்தான். சரி, 11 பேரையும் இல்லையே, அவன் 12வது ஆள், 11 பேரையும் கிட்டத்தட்ட 10 பேரை போட்டு கொடுத்துறாங்க. அவன் சின்ன தம்பியை போட்டு கொடுக்கல. அண்ணன் சொன்னதை பூரா 10 பேரையும் அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான் தெரியுமா? இல்லைங்களா? யோசேப்பு என்ன அதாவது அண்ணங்கள் என்ன தவறு பண்ணுறானோ அதை எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அவன் அவங்க அப்பாட்ட யாக்கோப்ட சொல்லியிருக்கான் போல் இருக்குன்னு. இல்லைங்க, அவன் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறான். அதெல்லாம் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீர்கள், கர்த்தரோ எனக்கு. அப்போ என்ன பண்ணுறான், எது பாவமோ அதை அப்போ இருந்து அவன் அருவருத்துருக்கிறான். அது எனக்கு பிடிக்கல. அவங்க அப்பா பிள்ளை அது அந்த பாவமே அவனுக்கு பிடிக்கலைங்க. அதான் மற்ற இடத்துக்கு போகும்போதும் பாவம் அவனுக்கு பிடிக்கவே. இப்போ இங்கே இருக்கிறீங்க பிள்ளைகள், ஒரு ஆள் ஒரு தவறு பண்ணுதுன்னு வச்சிங்களேன், எந்த பிள்ளைகள் வந்து எங்கிட்ட சொல்றீங்களோ இல்லை உங்க வீட்டில் சொல்றீங்களோ நீங்கள் ஆண்டவர் பக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அப்பாட்டையும் சொல்லாத எங்கிட்டையும் சொல்லாம அந்த பிள்ளையோட நீங்க கூடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க பிசாசோட கூடியிருக்குன்னு அர்த்தம். யோசேப்பு தாங்க உயர்த்தினாரு. யோசேப்பு பல வருடம் அங்கேயும் வச்சிருக்கான். நீங்க நினைக்கிறீங்க அவனை வந்து கொலை பண்ண பார்த்தாங்க, குழியில தூக்கி போட்டாங்க. குழியில தூக்கி போட்டாலும் போட முடியாது, கொலை பண்ணாலும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க அவன் யாக்கோபுட்டு சொல்ல, தேவன்ட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீங்க அப்படிதான்
இன்னைக்கு எங்கிட்ட நீங்க ஒரு பிள்ளைகள் தவறு சொல்லும் போது அதை எங்கிட்ட சொல்றீங்கன்னா என்கிட்ட சொல்ல தேவன்கிட்ட சொல்லிருக்கிறீங்க. அப்பா உங்க பிள்ளை உங்களுக்கு தவறான காரியத்தை அது செய்யுது, அது எனக்கு பிடிக்கல, அதை தான் நான் சொல்றேன். அதனால நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனா உங்களுக்கு தான் உயர்வு. அந்த 10 பேருக்கு உயர்வு இல்லைங்க, 10 பேருக்கு உயர்வே கிடையாது. யோசேப்புக்கு மாத்திரம் உயர்வு. இன்னைக்கு உயர்வை நோக்கி நீங்க செல்லணும்னா இந்த நாட்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உயிர் தெழுந்த ஆவியார் என்னோடு இருக்கிறீங்க, ஆனா என் ஃப்ரெண்டு தான், ஆனா அவ தவறு செய்யறான்னு தெரிஞ்சா கூட நான் அவளோட போயிடுறேன். நான் இந்த உலகத்தில் சட்டம் இருக்கு தெரியுமா? தவறு செய்கிறவளை காட்டிலும் தவறுக்கு துணையா இருக்கிறான் அவர் தான் முதல்ல தூக்கி போடுறாங்க உள்ள. இப்பெல்லாம் நீங்களாம் உள்ள இருக்க வேண்டிய ஆளுவ. எத்தனை பேர் விடுதலையாக போறீங்க? விளையாட சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்க தெரியுமா? அது என் ரொம்ப ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்கு ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேன், அவ போய் குழியில் விழுந்துட்டானா செத்துருவாளே. அப்ப நானே என்ன பண்றேன்? கூடவே இருந்து குழியில் என்ன பண்றேன்? அப்ப பிசாசுக்கு தெரியும் எப்படி அவ குழியில் விட வைக்கணும்னு. அப்ப அதுல இருந்து எப்படி விடுவிக்கணும் ஆண்டவர் நீங்க சொல்றாரு. அப்ப ஆவியார் உங்களோட என்ன பண்றாரு? சத்தத்தை காணாம ஒன்றும். இப்போ வாலிபெல்லாம் ஆண்டோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனிமேட்டு ஆண்டவருக்கு விரோதமாக பிள்ளைகள் இருந்துச்சுன்னா ஆண்டவரே மட்டும் நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட ஒப்பு கொடுப்பேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்க, ஆண்டவர் அப்படி தான் விரும்புகிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அப்படி ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்துருக்கிறார். அதனால் அந்த ரத்தத்துக்கு விரோதமாக யாரும் பாவம் பண்ணாதீங்க. ரத்தத்தோட கலந்து இருந்து ஆண்டவரே என்னை பாதுகாத்து நடத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க, என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க. அநேக பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகள் எப்படி தெரியுமா போகுது? சீரழிஞ்சு போகுது. காரணம் என்ன? அதுதான். ஆனா அதோடைய வழிகள், அதாவது அது ஒரு முடிவோ மரண வழிகள்னு சொல்லுது. அதுக்கு பிடிக்கும் எல்லாமே, ஆனா எது பிடிக்குன்னு அவங்களுடைய பெற்றோருக்கு தான் என்ன பண்ணும் தெரியும். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எனக்கு பிடிக்கிறதுலாம் செஞ்சுட்டேன், என் பிள்ளைகளோட கூடிக்கிட்டு இருக்கும்போது அது என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டு வாழ்ந்துட்டேன், ஆனா அதுபடி வாழவே மாட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு சகோதரி இருக்கிறீங்க குடும்பத்தில், நீங்க இன்னொரு சகோதரி கூட்டிகிட்டு இருக்கிறீங்க. உங்க மற்ற சகோதரிட்ட செய்யறத சொல்லாம விட்டுட்டு உங்க சகோதரி மட்டும் சொல்லிடுவோம் பாருங்க. ஏன்னா என் அக்கா நல்லா இருக்கணும், என் தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அப்ப யோசிச்சுங்க. அப்ப மற்றவங்க வீணா போவோம்னா அது பிசாசு குணம் மட்டும் என்ன பண்ணும் இருக்கும். ஆண்டோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆவியான என்னோடு இருக்கிறீங்க, யோசேப்படி இருந்து காரியத்தை செய்தது போல இங்க இருக்கிற புதிய ஏற்பாடு சபையில் இருக்கிற பிள்ளையோட காரியத்தை என்ன பண்ணும் கர்த்தர் செய்யணும். ஒவ்வொரு பிள்ளையும் முத்தா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சொத்தா? இந்த மல்லாக்கட்டை சொத்து வரும் பாருங்க. சாப்பிட்டு போது மல்லாக்கட்டை சாப்பிட்டு சொத்து வந்துருமில்ல, நம்ம என்ன பண்ணுவோம்? சொத்து தானே, பரவாயில்ல, தின்றுவோமா என்ன? கீழே துப்பிடுவோம். ஏன்? அது சொத்து, கசக்கும். அப்ப வாழ்க்கையில கசப்புக்கு நேராய் உங்களை பிசாசு கொண்டு போறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உயிர் தெரிந்த நாள்ல, இல்லப்பா, பாவத்தை இருந்து உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன், நீ ஏன் புள்ள, நீங்க யாரு புள்ள? ஏசப்பா புள்ள. சொல்லுங்க, நான் ஏசப்பா புள்ள. நான் பாவத்துல இருக்க மாட்டேன், பாவத்துக்கு துணை போகவும் மாட்டேன், நீதியின் தேவனோட இருந்து நீதியான காரியத்தை நடப்பிப்பேன். யோசேப்பு நீதியான காரியத்தை செய்தான். நீதியான காரியம் அப்படி செஞ்சதாலதான் அந்த தேசத்துக்கே நீதியை அவனை வச்சார் கொண்டு போய். அந்த தேசத்துக்கே அவன் படி அளந்தான், அந்த தேசத்துக்கே எல்லா வருவாயும் அவன் பார்த்தான். அந்த தேசம் பஞ்சத்தில் இருக்கும்போது 7 வருஷம் செழுமையான தேசம், 7 வருஷம் பஞ்சம். இந்த 14 வருஷமும் அந்த தேசத்தை அவன் வழி நடத்தினான். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இந்திய தேசத்தை, இந்த தமிழ்நாட்டையும் வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நம்ம அந்த மாதிரி சிந்தனையில வளர்றது இல்லை. நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உயிர் தெழுந்து ஆவியார் உங்களோடு இருக்கிறான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை அவர் எடுத்து பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். எழுந்திருக்கலாமா? ஜெபிப்போமா? ஜெபிச்ச பிறகு தேர்வு எடுத்துக்கொள்வோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு